சிறைவாசத்தை காட்டி அச்சுறுத்தும் வேலைகள் தமிழ்நாட்டு மக்களிடம் பலிக்காது என்றும் தனக்கு தாய் வீடு தூத்துக்குடிதான் என்றும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். எனது இரண்டாவது தாய் வீடு தூத்துக்குடி என்று ஒரு பிடி அளவு மண் கூட பாஜகவிற்கு சொந்தம் என்று சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையிலேதான். சென்ற முறை இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது கனிமொழி மறுபடியும் வெற்றி பெற்ற பிறகு தூத்துக்குடிக்கு வருவாரா என்று விமர்சனங்களை வைத்தார்கள். ஆனால் இன்று எனது இரண்டாவது தாய் வீடு தூத்துக்குடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மக்களோடு, இந்த மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய அந்த உணர்வை பெற்றிருக்கக்கூடியவளாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய அன்பு நின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு என்னென்ன வழியில தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்குன்னு ஒரு கவர்னர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த கவர்னரை வழிக்கு கொண்டு வருவதற்கு கடைசியில சுப்ரீம் கோர்ட் தான் சாட்டை எடுக்க வேண்டி இருந்தது. நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு ஏதோ உலகத்தின் சட்டங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு ஒரு மிரட்டல் போட்டதும் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம பதவி பிரமாணத்தை செய்துவிட்டு அடங்கி கிடக்கிறார். இப்படி ஒன்னொன்னுக்கும் வழக்காடு மன்றத்தை நாடித்தான் தமிழ்நாடு நியாயம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.